ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட கதகானா எழுத்து வடிவம் வந்து 5 பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன லெசனில் வந்து போயின் அப்படின்னு சொல்லப்படுற உயிர் எழுத்து 5 வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஷீன் அல்லது வந்து உயிர்மை அப்படின்னு சொல்லப்படுற அந்த எழுத்துக்களில் முதல் வரிசை, அதாவது கா வரிசை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட எழுத்து வடிவம் ஹிரகானாவில் எப்படி இருக்குது அப்படின்றத ரீகலெக்ட் பண்ணிவிட்டு கதகானாவோட எழுத்து வடிவம் அண்ட் தட்டச்சு வடிவம், ஸ்ட்ரோக் ஆர்டர் அண்ட் சாம்பிள் வேர்ட்ஸ்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஆல்ரைட். ஸோ முதலாவதாக ஹிரகானா எழுத்து வடிவம் கா வரிசையை வந்து நான் எழுதி காட்டிடுறேன். கா, கி, கு, கே, கோ, இவ்வளவு தான். ஸோ இதோட கதகானா வடிவம் இப்போ நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றத வந்து நான் ஒரு முறை எழுதி காட்டிடுறேன். ஸோ கா, கி, கு, கே, கோ. ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த கதகானாவோட கா வரிசையோட தட்டச்சு வடிவம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து நான் டைப் பண்ணி காட்டிடுறேன். கா, கி, கு, கே, கோ. கதகானாவோட கா வரிசை இவ்வளவு தான். ஸோ இப்போ இந்த கா வரிசையோட எழுத்துக்களை வந்து எப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அல்லது வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி நம்ம கற்றுக்கிட்டால் வந்து இன்னும் எளிமையாக கற்றுக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த நிமானிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உருவகம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ அதை வந்து பார்த்துடலாம். ஸோ முதலாவதாக கா. கா வந்து ரொம்பவே சிம்பிள். நம்ம ஹிரகானா கா எப்படி பார்த்துருக்கோமோ கிட்டத்தட்ட அதே தான். ஹிரகானாவில் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கோடு மாதிரி ஒரு வடிவம் வரும், அது வந்து இங்கே கிடையாது. அண்ட் இந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப கர்வியாக வந்து இருக்கும் ஹிரகானாவில். பட் கதகானாவில் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அதுதான் நீங்கள் இந்த தட்டச்சு வடிவத்தில் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒரு முறை எழுதி காட்டிடுறேன். அவ்வளவுதான். ஸோ இந்த சின்ன கோடு வந்து நமக்கு கதகானாவில் தேவைப்படாது. ஆல்ரைட். ஸோ அடுத்ததாக வந்து கீ. கீயும் வந்து நம்ம ஹிரகானாவில் பார்த்த அதே கீ மாதிரி தான். ஸோ இந்த வளைவெல்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் வந்து கோடு மட்டும் கதகானாவில் வந்து வரும். ஒரு முறை இதையும் நான் எழுதி காட்டிடுறேன். 2 கோடு அண்ட் மேலிருந்து ஒரு கோடு. ஸோ இவ்வளவு தான் வந்து கீ, ரொம்பவே சிம்பிள். ஸோ அடுத்ததாக வந்து கூ. கூவுக்கு வந்து நான் தனியாக வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சு இந்த கூ அப்படின்ற எழுத்தை வந்து நான் ஞாபகத்தில் கொண்டு வரலை. பட் ஆனால் ஸ்ட்ரோக் ஆர்டரை வச்சு நான் நினைவில் வச்சுப்பேன். ஸோ ஹிரகானா கூ வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, இது ஸ்ட்ரோக் ஆர்டர் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரியே கதகானாலையும் முதல்ல ஒரு கோடு போட்டுட்டு அண்ட் இந்த வடிவம் வரும் அப்படின்றத வந்து நான் நினைவில் வச்சுப்பேன். ஸோ இவ்வளவு தான் வந்து கூ எழுதி காட்டிடுறேன். ஹிரகானா கூக்கு வர்ற அந்த ஒரு முதல் வடிவம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு வடிவம். ஸோ இவ்வளவு தான் வந்து கூ. ஸோ அடுத்ததாக வந்து கே. நீங்கள் இப்போ பார்க்குற ஸ்ட்ரக்சர்லேயே உங்களுக்கு வந்து ரோமாஜி கே, அதாவது இங்கிலீஷோட கே வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட இங்கிலீஷோட கே வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்தால் எப்படி இருக்கும் அண்ட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாண்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சு இதை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ முதல் கோடு, பிறகு 2வது கோடு. ஸோ அடுத்ததாக வர்றது வந்து இந்த முதல் கோடிலேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் 2வது கோடிலிருந்து ஸ்டார்ட் ஆனால் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து கே. ஸோ இந்த கூ அப்படின்றதுக்கும் இந்த கே அப்படின்றதுக்கும் வந்து ஒரு உருவ ஒற்றுமை இருக்குது அப்படின்றத வந்து உங்களால் பார்த்தா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த தட்டச்சு வடிவத்திலையுமே உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ கடைசியாக வந்து கோ. ஹிரகானா கோ பார்த்தப்போ இந்த வடிவத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த 2 கோடு வரும் அண்ட் இது இணையிறது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இணையும். இப்போ எழுதும்போது கரெக்டான ஸ்ட்ரோக் ஆர்டரில் எழுதணும். ஸோ அதனால் இங்கே நான் ரீடூ பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் ஆர்டரில் எழுதி காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், ஒரு 2 கோடு, அதாவது வலது பக்கம் இணைஞ்சிருக்கணும். ஸோ இவ்வளவு தான் இந்த கா வரிசையோட நிமானிக்ஸ் அல்லது வந்து உருவகம் அல்லது வந்து எளிமையாக நினைவில் வச்சுக்கிறதுக்கான ஒரு வடிவ முறை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்ததான் வந்து ஸ்ட்ரோக் ஆர்டருக்கு மூவ் ஆகலாம். ஆல்ரைட். ஸோ ஸ்ட்ரோக் ஆர்டர் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து கா, கி, கு, கே, கோ ஸ்ட்ரோக் ஆர்டரோட ஒரு முறை நான் எழுதி காட்டிடுறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கதகானா எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக
ஸ்டிக் மாதிரி வந்து இருக்கும். ஹிரகானா மாதிரி ரொம்ப வளைவு நெளிவுகளோடு இருக்காது அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அதன்படியே வந்து கா, கி, கு, கே, கோ இவ்வளவுதான் கா, கி, கு, கே, கோவுடைய கதகானா ஸ்ட்ரோக் ஆர்டர். ஸோ அடுத்ததாக வந்து சாம்பிள் வேர்ட்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரைட். ஸோ கா வரிசைக்கு சில உதாரண வார்த்தைகள் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ முன்னமே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ஃபாரின் லோன் வேர்ட்ஸ் தான். இவெல்லாம் வந்து நேட்டிவ் ஜாப்பனீஸ் வார்த்தைகள் அல்லது வந்து சொற்கள் வந்து கிடையாது. ஃபாரின் லோன் வேர்ட்ஸோட சவுண்டை வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட சவுண்டுக்கு அடாப்ட் பண்ணியிருக்கிற சொற்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து படிக்கும் பொழுது வந்து ஒரிஜினல் இங்கிலீஷ் சவுண்ட் ஆர் வந்து ஃபாரின் லாங்குவேஜோட சவுண்ட் வந்து வராது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இதன்படி நீங்கள் படிக்கும் பொழுது தான் வந்து உங்களால் ஈஸியாக வந்து நினைவில் வச்சுக்க முடியும். ஸோ இங்கே முதல் வார்த்தைக்கு போகலாம். முதலாவதாக வந்து கா, மே, ரா. ஸோ கமேரா அப்படின்னா வந்து கேமரா அப்படின்னு வந்து அர்த்தம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம படிக்காத சில கதகானா எழுத்துக்களையும் இங்கே வந்து நான் உபயோகப்படுத்தியிருப்பேன். மீனிங் வந்து இனிமேல் படிக்க போகிற கதகானா வார்த்தைகளையும் இங்கே உபயோகப்படுத்தியிருப்பேன். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக வந்து இந்த எழுத்துக்களுக்குள்ளே போக வேண்டாம். பட் வந்து ஒரு எழுத்தையும் நான் எப்படி உச்சரிக்கிறேன் அப்படின்றத வந்து பார்த்துக்குங்க. அண்ட் முதல் வரியை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி என்ன வரி படிச்சிருக்கோமோ அந்த வரியாக வந்து இருக்கும். ஸோ இரண்டாவது வார்த்தைக்கு வந்து போயிடலாம். ஸோ இரண்டாவது வார்த்தை வந்து கீபோதோ அப்படின்னு வந்து இருக்குது. அதாவது கீ நெடில் போ தோ. கீபோதோ அப்படின்னா வந்து கீபோர்டு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து குராசு அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. குராசு. குராசு அப்படின்னா வந்து கிளாஸ். ஸோ முன்னமே சொன்ன மாதிரி எல் அப்படின்ற சவுண்ட் வந்து ஜாப்பனீஸில் கிடையாது. ஸோ எல்ன்ற சவுண்ட் எங்கெல்லாம் வருதோ அது வந்து ஆர் சவுண்டோட வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படும். இட் இஸ் நாட் நெசசரிலி இல்லுன்னு இருந்தால் அது வந்து இருன்னு தான் மாறும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இருன்ற சவுண்டும் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் கிடையாது. ஸோ எங்கேயாவது இல் அப்படின்ற சவுண்ட்லாம் வருது அப்படின்னா அது வந்து ரா, ரீ, ரூ, ரே, ரூ அப்படின்னு சொல்லி எதுவாக வேணால் மாறலாம். ஸோ இது வந்து ஒரிஜினல் வேர்டோட இங்கிலீஷ் சவுண்டை வந்து பொறுத்து இவையெல்லாம் வந்து மாறும். ஸோ அடுத்ததாக வந்து கேக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதாவது கே அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஒரு ஹைஃபன் போட்டால் நெடில் கே கி. கேக்கி அப்படின்னா வந்து கேக் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து கோஹி அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. இங்கே வந்து கோ நெடில் ஹி நெடில். ஸோ கோஹி அப்படின்றது வந்து இங்கே காஃபி அப்படின்றது. ஸோ இங்கே இஃப் அப்படின்ற சவுண்டுமே வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் கிடையாது. ஸோ ஜாப்பனீஸில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபு அப்படின்ற ஒரு எஃப் சவுண்டு மட்டும்தான். ஸோ இங்கே வந்து கோஃபு அப்படின்னு வந்து எழுத முடியாது, அல்லது வந்து கோஃபி அப்படின்னு வந்து மாற்றவும் முடியாது. அதனால் வந்து இங்கே ஹி அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கானா சார்ட் பார்த்துடலாம். ஸோ ஹிரகானா, கதகானா பக்கம் பக்கம் வச்சு இந்த இரண்டாவது வரி அதாவது கா வரிசை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு முறை பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணலாம். ஷீனில் முதல் வரிசை கா, கி, கு, கே, கோ. ஸோ இவை தான் வந்து ஹிரகானா எழுத்து வடிவம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து கதகானா எழுத்து வடிவம் இங்கே இருக்குது. கா, கி, கு, கே, கோ. ரொம்ப எளிமையான வரி தான். அதில் வந்து கா, கி அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஹிரகானா கா கீயோட அந்த உருவ ஒற்றுமை வந்து அப்படியே வந்து மேட்ச் ஆகும். ஸோ இதன் மூலமாக வந்து நீங்கள் எளிமையாக வந்து சீக்கிரம் நினைவில் வச்சுக்க முடியும் இந்த கதகானா எழுத்துக்களை. ஸோ அவ்வளோதான். எப்போதும் சொல்கிற மாதிரி நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த எழுத்துக்கள் வந்து உங்கள் மைண்ட்லேருந்து நீங்காமல் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.